ஒரு பக்கமாக இருக்கணும் கரெக்டாக. ஹாய் காய், பாருங்க முந்தின நேற்று வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸு அவங்க அண்ணாக்கு கூட போயிட்டு வந்து உடம்பு சரியில்லை, ஜுரம், கோல்டு, ஃபீவர் எல்லாமே அமுத்திக்குது. ஆனாலும் ரொம்ப ஸ்டைலிஷாக ஆடுறான் பாருங்க கைஸ். எப்படி இந்த ஸ்டைலெல்லாம் தேவையா? இந்த ஸ்டைலெல்லாம் தேவையாடா? அந்த முடியை வெட்டுன்றேன், கேட்கவே மாட்டேன்றான். மூஞ்சிக்கும் அந்த முடிக்கும் ஏர் ஸ்டைலுக்கு அவன் இருக்கிறது பட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அங்கே ஒன்று வெயிட்டிங் லிஸ்ட்டில் கேட்டு பாருங்க. என்னடி இப்படி உக்காந்துட்டுக்கிறேன்? ஏன்டா உங்கள் அக்கா இப்படி உக்காந்துட்டுக்கிறா? பாருங்க மூஞ்சியை மடிச்சுக்கிறா, குப்பை காய்ச்சி ஆட்டோ குப்பை காய்ச்சி ஆட்டோக்கிறா. சொந்த பொண்ணு கௌதம், சொந்த பொண்ணு குப்பை காட்சியை சொல்றப்போ நீ வத்தியன்றாடாடே. அப்படி இல்லடா, அப்படியும் யாராவது சொல்லுவாங்களா? நீ சாமரவளுக்கு மகோ என்னடா இந்த ஸ்டைல்ல படுத்துக்கிறாங்களாடா? என்னடா இது காமெடியா இருக்குது வீடு. गाइस காலைல இட்லியும் சாம்பார். பகா டீயை வச்சுருக்குறோம், டிகாஷன் கொதிக்குது, கரண்ட் வேற போட்டுருக்கு. பால் டீ நாங்கள் இப்படி தான் வைக்குவோம். உங்கள் வீட்டில் எப்படி வைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் மூலிமா சொல்லுங்க. அவங்க வீட்டில் வச்சா நான் குடிக்க மாட்டேன்டான்னு சொல்லுது. நானாடா குடிப்பேன், அதுதான் கமெண்டில் சொல்லுங்கன்னு சொல்லின்னு இருக்கிறேன். எல்லோரும் காலையில் டீ பிஸ்கெட்டு சாப்பிட்றது பார்த்துருப்பீங்க. ஆனால் மத்தியானத்தில் நாங்கள் பிஸ்கெட்டு டீயே குடிச்சுன்னுக்கிறோம் கைஸ். சத்தம் இல்லாத குடிக்கிறான் பாரு. எப்படி கொச்சா எப்படி வேக்காடனா வேக்காட பையன். இந்த வேக்காடில் நேரம் ஊருக்கு போயிட்டு இருந்தோம்னா முடிஞ்சிச்சு. சோளை முடிஞ்சிச்சு. சோலையா முந்திச்சு. சோளை முடிஞ்சிச்சு. சென்டரில் கொஞ்சம் தமிழ் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்கோ, ஓகேங்களா? நாளைக்குலேருந்து காலேஜ் எங்கேக்கு ஓடலாம்? பேமெண்ட் மார்க்கெட்டுக்கா ஊருக்கு போகிறதுக்கு பிளானிங்கு பார்க்கலாம். இரு 7th அன்னைக்கு வந்தா சண்டே தான். சண்டே தானே, அப்புறம் சாட்டர்டே ஈவினிங் போயிடலாம். சண்டே மார்னிங் வந்துடலாம், ஈவினிங் வந்துடலாம். பார்க்கலாம் இருப்பா, பார்க்கலாம் இரு தம்பி பார்க்கலாம் இரு. பிஸ்கெட் சாப்பிட்றது என்னோட பையன் ஒத்தந்தானே எனக்கு தெரில. மத்தியான நேரத்தில் எது யூஸ் பண்ணிக்கிற பிஸ்கெட் காமி? எந்த பிஸ்கெட்டுடா? குட்டே யூஸ் பண்ணுங்க, குடிங்க. ஏதேதோ க்ரீமுங்கெல்லாம் வாங்கிக்கிறீங்களே. ஐயோ ரோஸ்ட் மாம்ஸ் மேஜிங்கு என்ன வேக்காடை மூஞ்சி கழுவுன மாதிரி இருக்குது. எண்ணெய் வச்சுக்கிறேன், ஆயில் எல்லாம் இறங்குது. காலேஜ் ஸ்டார்ட் ஆனால் காலையில் 7 நாட்டா பண்ண இந்த வருஷம் நிறைய ட்ரிப் அடிச்சேல கொத்துனே என்ஜாய் பண்ணியா? அத்தை வீட்டுக்கு போனேன், மைசூருக்கு போனேன், மாலுக்கு போனேன், பர்கர் சாப்பிட்டேன், பீஸா சாப்பிட்டேன், திருப்பதிக்கு போனேன். நல்லா இந்த வருஷம் என்ஜாய். எந்த வருஷம் 2 வருஷம். ஏன்னா பிசி என்ன காம்பினேஷன் ஃபஸ்ட் இயரில் பிசி
பீனா சயின்ஸுக்கு பிளாக் என்ன எடுத்துருக்குறாங்க கைஸ். அதனால தான் ஃபுல்லாக பிடிச்சி பெண்டு எடுத்துருவாங்க 2 வருஷம் பொழக்குவாங்க காலேஜில். அதனால தான் இன்னைக்கே பாலெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணுறாங்க. அதுதான் கஷ்டமாக இருக்கும் காலேஜ் போனான்ட்டு. எப்படியோ குழந்தைய வந்து இந்த வருஷம் என்ஜாய் பண்ணிட்டோன்னு என்ஜாய் பண்ணுது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி 2 வருஷம் டிகிரிக்கு போகும்போது அப்பப்போ ஆஃப் டே வந்தேன். நான் டிகிரிக்கு கேம் கழிச்சு. ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் பாய் பாய் சொல்லிவிடு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய். பார்த்துட்டீங்க என்ன போய் விசிறிக்கிற? சரி பாய் பாய்.